மகா சக்தி மண்டல கோபுரம் மற்றும் ஆதிவிளக்கின் ஆட்சி குறித்து ஆதிமகா கணபதி வழங்கிய அருளுரை. மூலத்தின் பிரகிருதி என்பது முதன்மையான ஆற்றல்களின் உட்பொருளாகும். காலம் என்பது மூலத்தின் அங்கமாகும். காரியத்திற்கு உட்படும் கருத்துகள் யாவும் மூலத்தின் அங்கங்களாகும். ஆதி மூல கணபதியாகிய யாம் இப்பூமி கிரகத்தினில் மூலாதார ஆற்றல்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். மானுடர்களின் ஆன்மா மற்றும் உயிர் சக்தியினில் பூரணமாய் கலப்புற்று இயங்குகின்றோம். தேகம் எனும் அடிப்படை கருவிக்கும் மூலமாகின்றோம். ஓர் மானுட தேகம் என்பது தாயின் கருவறையில் உருவாகின்றது. அத்தேகத்தில் முதன்மையாய் உருவான ஓர் அணுவே மூலாதார அணுவாகும். அவ்வகையில் இப்பூமிக்கும் ஓர் மூலாதார அணு என்பது இயக்கத்திற்கு ஆதாரமாக அமைந்திருக்கும். அம்மூலாதார அணுவானது ஒவ்வொரு சதுர் யுககால எல்லையிலும் மாற்றியே அமைக்கப்படும். புதுமையான தேகத்தினை ஏற்க உள்ள பூமி கிரகம் என்பது மூலாதார அணுவினை மாற்றி அமைக்கத் துவங்கியது. பழமையான மூலாதார அணு செயலிழக்கத் துவங்கியது. புதிய உன்னதமான மூலாதார அணுவானது உருவாக்கம் காண்கின்றது. மற்றுமோர் சதுர்யுக கால வாழ்விற்கு பூமி கிரகமானது தன்னை புதுப்பித்துக் கொள்கின்றது. அதற்கான மூலாதார செயல்களே மகா சக்தி மண்டல கோபுரத்தின் அமைப்பு மற்றும் ஆதி விளக்கின் பிரதிஷ்டை என்பதாகும். நிகழ்கின்ற ஒவ்வொரு செயல்களும் உன்னதத்தின் வெளிப்பாடுகளாகும். பூமி கிரகத்தின் முதன்மை அணுவாகிய மூலாதார ஆற்றல்களை புதுப்பிக்க உருகொண்டுள்ள சக்தி மண்டல கோபுரம் என்பது பாரத பிரதேசத்தினை மூலாதாரமாக கொண்டு அமைக்கப்படுவதன் மூல காரணம் என்பது அதன் அமைப்பு மற்றும் சக்தி நிலைகளாகும். இப்பூமியின் முதன்மையான மூலாதார அணு என்பது பாரத தேசம் என அழைக்கப்படுகின்ற பகுதியில் பரந்து விரிந்து நிலைத்துள்ளது எனும் சத்தியம் உணர வேண்டும். பூமியின் மூலாதார அணு எங்கு நிலைத்துள்ளதோ ஆங்கே இறை சக்திகள் பெருகி இருக்கும். பிரபஞ்ச பேரொளியும் மிகுந்திருக்கும். அதன் பொருட்டே இத்தருணத்தில் யுகமாற்ற பணிகளுக்கு ஆற்றல்களை அருளும் பொருட்டு அனைத்து உயர் தெய்வங்களினாலும் உருவாக்கப்பட்டதே மகா சக்தி மண்டல கோபுரம் என்பதாகும். பாரதத்தின் பரந்த பிரதேசம் என்பது இப்பூமியின் மூலாதார மையமாகும். இதனை சூழ்ந்து 4 திசைகளிலும் பாதங்களை பதித்து உருவாக்கப்படும் சக்தி மண்டல கோபுரம் என்பது மகா ஆற்றல் வாய்ந்தது. ஆதி விளக்கின் ஆட்சி துவங்கிய தருணம் முதல் உருவாக்கப்பட்டு வருகின்ற மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது அதன் பிரதிபிம்பமாக விளங்குகின்ற ஆதி விளக்குகளுக்கு ஆதார ஆற்றல்களை வீரியமாய் வழங்கிடும். ஒளிப்பாலம் என்பது முழுமை அடைந்துள்ளது. ஆதி விளக்குகள் யாவும் கிளைகளை பெருக்கிடும் கற்பக விருட்சம் போன்றவை. மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது கற்பக விருட்சத்தின் வேர் பகுதியாகும்.
ஆதிவிளக்கு என்பது விண்ணிற்கும் மண்ணிற்கும் அமைக்கப்பட்ட ஒளிப்பாலத்தினை தன்னுள் ஏற்றுக்கொள்ளும் உன்னத காலம் உதித்திட்ட காரணத்தினால் சத்தியயுகம் மலர்ந்தது. சத்தியயுகம் என்பது பூமியின் புதுமையான இயக்கத்தினை வெளிப்படுத்தும். கழிவுகளை நீக்கும் பணிகளே முதன்மையாய் ஏற்கப்படும். மகா சக்தி மண்டல கோபுரம் என்பது சக்தி பீடங்கள் எனப்படும் ஆற்றல் வாய்ந்த உயர்ந்தோங்கிய பகுதிகளில் பிரதிஷ்டை காண்கின்றது. இதன் முழுமையான இயக்கத்திற்கு தெய்வங்களே ஆற்றல்களை பொழிகின்றனர். ஸ்ரீ ஹயக்ரீவ மகரிஷிகளின் ஆன்ம ஆற்றல்களே மகா சக்தி மண்டல கோபுரத்தின் மூலாதாரம் ஆகும். முக்தி பெற்று புவியினை கடந்து வாழ்கின்ற உயர்குலத்து ஆன்மாக்கள் குடிகொண்டு இப்புவியின் வினைகளை நீக்கி நிர்மலமாய் உருமாற்றும் செயலினை ஏற்றுள்ளனர். ஆதி விளக்கு என்பது பெரும் ராஜ்யமாய் உருமாறி இப்புவி முழுவதும் பரவி இயங்கத் துவங்கும் தருணம் உயிர்கள் பலவும் விடுபடும், உன்னதங்களும் பெருகிடும். உணர்ந்து நிலைத்திட சத்திய வாழ்வும் சித்திக்கும். அன்பு நிறைந்த ஆசிகள்.